இந்த 2 ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் 90% ஆகும். நம்பர் 1, டேட்டை வச்சு எல்லாருமே கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேன் உங்களோட கடைசி பீரியட், இது ரெண்டும் கரெக்டா பார்த்து எப்ப டேட் கால்குலேட் பண்றீங்களோ அதுதான் எப்பயுமே டேட். அதை விட்டுட்டு டேட்டை மாத்தி மாத்தி ஒவ்வொரு மாசமும் ஏதோ ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு அது பேபியோட ஹெட் ஜாஸ்தி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை மாத்துறாங்க, ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குறாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல என்னைக்கு லாஸ்ட் பீரியட் வந்துச்சு அந்த பீரியட் டேட்டை கரெக்டா மெஷர் பண்ணி இதில் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்கேனும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா 90% ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல பேபி எவ்வளவு சைஸ் இருக்கோ அதை வச்சு இடிடி கால்குலேட் பண்ணிருங்க. அந்த இடிடி தான் உங்களோட டேட். 10% ஆஃப் த பேபி தான் அந்த டேட்ல கரெக்டா பிறக்கும். பாக்கி இருக்கிற 80% ஆஃப் பேபி ஒரு வாரம் முன்னாடி இல்ல ஒரு வாரம் பின்னாடி அந்த டேட்டுக்கு. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா 90% நார்மல் டெலிவரி தான் ஆகும். அந்த டேட்டுன்னு பார்த்து யாருக்குமே ஒரு அக்யூரேட்டா தெரிய மாட்டேது. ஃபர்ஸ்ட் பீரியட் வருது இல்லையா, அப்ப இந்த இதை உள்ள இது பண்ணி அது கரெக்டா வச்சுப்பாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் நீங்க 7 வாரத்தில் எடுக்கிறீங்களோ 11 வாரத்தில் எடுக்கிறீங்களோ அந்த டேட்ல ஒரு டேட் இருக்கும் இல்லையா, ஒரு மெஷர்மெண்ட் அதை வச்சு பார்ப்பாங்க. இது ரெண்டையும் பார்த்துட்டு ஒரு டேட் கொடுப்பாங்க, இடிடின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டட் டேட் டெலிவரி. அதுல 10% ஆஃப் த பேபி அந்த டேட்லயே டெலிவரி ஆகும். பட் பாக்கி இருக்கிற 90% ஆஃப் த பேபி ஒரு வாரம் முன்னாடி இல்ல ஒரு வாரம் பின்னாடி. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ஒரு டேட்டு தான் உங்க பேபிக்கு. செகண்ட் 8th மந்த்ல இருந்தே வீட்டுக்குள்ள கொஞ்சம் வாக் பண்ணணும், கொஞ்சம் பாடியில எக்ஸசைஸ் பண்ணணும், பிரசவ பாதைக்குள்ள எக்ஸசைஸ் செய்யணும். ஸோ பனிக்கூட உடஞ்சிரும் எதா ஆயிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரேரா பிளசண்டா ப்ரீவியா இருக்கிறவங்க மாத்திரம்தான் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. பாக்கி இருக்கிறவங்க எல்லாருமே we have to do trunk exercise and thigh exercise and sit பண்ணி அந்த எக்ஸசைஸ். ஸோ நிறைய 3 நாள் எக்ஸசைஸ் இருக்கும், யூடியூப்ல பார்த்தா இருக்கும். 8th மந்த்ல இருந்து உங்க ஹஸ்பண்டும் நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க. இட்ஸ் ஜாய். வேலை முடிச்சு வந்துட்டு வீட்டில் 2 பேர் சேர்ந்து பண்ணுங்க, நார்மல் டெலிவரி கட்டாயம் ஆகும். சிசரியன் செக்ஷன் பத்தி கேட்டிருந்தீங்க. சிசரியன் செக்ஷன் 2 விதமா பண்ணுவாங்க. ஒன்னு எலக்டிவா சிசரியன், அதாவது ஒரு டேட்டை கொடுத்து அந்த டேட்டை கரெக்டா பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு இடிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் இந்த டேட் தான் கொடுத்துருவாங்க. 1 வீக் முன்னாடி பண்ணுவாங்க. எதனாலனா ப்ரீவியஸ் சிசரியன் பேபி ஹெட் கீழே வரலன்னு. அதான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து எமர்ஜென்சி சிசரியன் செக்ஷன், அதாவது பேபி பயத்துக்குள்ள மோஷன் போயிடுச்சு, ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க. இல்லைன்னா சடனா ஒரு ப்ளீடிங் வந்துச்சு, நஞ்சு பிரியிற மாதிரி இருக்கு, அதாவது பேபியோட காரணத்துக்காக சிசரியன் பண்ணுறது எமர்ஜென்சி சிசரியன் செக்ஷன். இது ராத்திரி ஆகலாம் பகல் ஆகலாம் எப்போ வேணாலும் ஆகலாம். பட் எமர்ஜென்சி சிசரியன் செக்ஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஸோ நார்மல் ஆர் எலக்டிவ் தான் சேஃபஸ்ட். நடுவில் திடீர்னு இந்த எமர்ஜென்சி சிசரியன் செக்ஷன் அது அன்அவாய்டபிள். பேபி நார்மலா டெலிவரி ஆயிட்டு இருக்கும், சடனா வந்து ப்ளீடிங் ஆகலாம், அந்த மாதிரி. இது 2 தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் ஹீமோகுளோபின் 12க்கு மேல எப்பயுமே இருக்கணும். வெறும் அயன் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தா பத்தாதுங்க. ஒரு 7 மாசத்துலயே அயன் கம்மியா இருக்குன்னா அயன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோங்க, இல்ல தேவைப்பட்ட பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா சிசரியன் செக்ஷன்ல சடனா சம்டைம்ஸ் ப்ளீடிங் அதிகமாகிற வாய்ப்பு இருக்கும். அது லைஃப் சேவிங் அந்நேரத்தில் பதட்டப்படுவாங்க. ஸோ கட்டாயம் ஹீமோகுளோபின் ஒரு 11-12க்கு மேலே இருந்தால் ஹெல்த்தியாக இருப்பீங்க. டெலிவரிக்கு அப்புறம் ரெக்கவரியும் சூப்பராக இருக்கும். எலக்டிவ் சிசரியன் செக்ஷன் அப்படின்னா டேட் கொடுத்து கரெக்டா அந்த அன்னைக்கு சிசரியன் எதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றேன். நம்பர் 1, ப்ரீவியஸ் சிசரியன். மொதல் சிசரியன்ல ஏதோ ஒரு பேட் ஹிஸ்டரி இருந்திருக்கும், அதனால திருப்பி ரிப்பீட் சிசரியன் பண்ணுவாங்க. அதான் நம்பர் 1. நம்பர் 2, ஃபர்ஸ்ட் பேபி வந்து இன் கேஸ் டெத் ஆயிருக்கு இல்ல காம்ப்ளிகேஷன் ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் டைம் சிசரியன் பண்ணுவாங்க. 3வது ரீசன், உங்களுக்கே வந்து சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் பேபியில இருக்கிற ட்ரோமா வந்து ரொம்ப பயமா இருக்குன்னா மெட்டர்னல் ரிக்வஸ்ட், மதர் வந்து ஆசைப்படுறாங்க ரிக்வஸ்ட் பண்றாங்கனால சிசரியன் பண்ணுவாங்க. இதை தவிர ரிப்பீட் சிசரியனுக்கு வேற எந்த காரணமும் கிடையாதுங்க. ரிப்பீட் செக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கரெக்டான நேரத்தில் காலையில் 8லேருந்து 11-12 மணிக்குள்ள நார்மலாக பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப சேஃபானது தான். ஸ்பைனல் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, முதுகில் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, அது சேஃபானது தான். எமர்ஜென்சி சிசரியன் எதுக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். ஒன்று, திடீர்னு பேபிக்கு ஹார்ட் ரேட் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் ரேட் அதாவது குழந்தை பிரசவ பாதையில் வரும்போது ஏதோ ஒரு காரணத்துக்கு ஹார்ட் ரேட் வந்து 120 அந்த இதில் இருந்துட்டு இருக்கும். அப்படி டடன்னு குறையுது வச்சுக்கோங்க, டக்குன்னு சிசரியன் பண்ணுவோம். காரணம்
பேபியோட நஞ்சு பிரியிற வாய்ப்புகள் இருக்கும், இல்லாட்டி சைடில் வந்து கார்டு இங்கே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். டக்குன்னு ஒரு பி பண்ணுவாங்க, ஒன்றும் தெரியல, ஒன்றே பண்ணுற வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுக்கு எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன். ரெண்டாவது, சடனாக ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். எங்கேருந்து ப்ளீடிங் வருதுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நஞ்சு பிரியறதுக்கு வாய்ப்புகளும், சைட்லேருந்து நஞ்சு பிரியிருப்பாங்க, அப்ரப்ஷன் சொல்லுவோம், அதுக்கும் சிசேரியன் பண்ணுவாங்க. இல்லை பனிக்கூடம் உடைக்கணும் இல்லையா, பனிக்கூடம் ஆக்சுவலாக வந்து நல்ல பேபி ஹெட்டு கீழே வந்த பிறகு தான் உடைக்கணும். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பேபி கீழே வரும்போது அதுவாக உடையும் போது வந்து தொப்புள் கொடி வந்து கீழே வந்துடும். அப்போ சடனாக உடனே சிசேரியன் பண்ணுவாங்க. 4, பிபி ரொம்ப ஷூட் ஆகி எக்லாம்சியா, அதாவது ஃபிட்ஸ் சொல்லியிருக்குங்க, இமீடியட்டாக சிசேரியன் பண்ணிடுவாங்க. ஸோ இது 4 தான் எமர்ஜென்சியாக சிசேரியன் பண்ணுறது. 5வது, ரொம்ப நேரமாக லேபரில் இருப்பீங்க, பேபி வந்து ஒரு லெவலுக்கு வந்துடும், டிலேட் செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு இப்படி டெலிவரி பண்ணுறதா இல்லை சிசேரியன் பண்ணுறதாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்படி டெலிவரி பண்ணும்போது மெட்டர்னல் எக்ஸாஷன், உங்களால் புஷ் பண்ண முடியல, அந்த மாதிரி சமயத்தில் அப்போ சேஃபாக எப்படி பண்ணலான்ட்டு பண்ணிடுவாங்க. இல்லை ஷோல்டர் டிஸ்டோஷன், அதாவது பேபியோட ஹெட்டு வந்துடும், ஷோல்டர் இந்த இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது ஸ்டக் ஆகிடும். அப்போ பேபியோட ஹெட்டை உள்ளே புஷ் பண்ணிவிட்டு சிசேரியன் பண்ணுவாங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப ரேராக ஆயுதம் போட்டு எடுக்கும்போது கரெக்டாக புல் பண்ண முடியல, பேபி வராது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் டக்குன்னு சிசேரியன் பண்ணுவோம். இதுதான் எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன். எமர்ஜென்சி சிசேரியன் செக்ஷன் எலக்டிவோட கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் கூட, மதருக்கும் சரி பேபிக்கும் சரி. பட் கேர்ஃபுல்லாக எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் சிசேரியன் செக்ஷனை நார்மல் டெலிவரியோட பெட்டராக பண்ணுறாங்க. கொடி சுத்தி இருக்குன்னு சிலவங்க ஆபரேஷன் கேட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆம்பளைங்க அவங்க உடம்புல ஏதாவது ஆபரேஷன் பண்ணிப்பாங்களா? காது குத்திக்க மாட்டாங்க. ஏன்? குடும்ப கட்டுப்பாடு ஆம்பளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, மேல தோல் புறத்துல. ஆனா ஆம்பளைங்க பண்ணிக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா பெண்கள் வந்து ஆண்களுக்கு ஏதோ பிரச்சனைனா ஒரு சிசேரியனே பண்ணிக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆகும். பேபி பொதுவாக தலை கீழே தான் இருக்கும் 97%. அதான் பேபி இதுல இருக்கு. இந்த படத்துல பாருங்க, இதுதான் கர்ப்பப்பை, யூட்ரஸ். இதுக்குள்ள நஞ்சு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஜான் அளவுக்கு இருக்கும் நஞ்சு வந்து. அதுல நடுவுலையோ இல்லை சைட்ல இருந்தோ பொக்குள் கொடி இப்படி வந்து பேபிக்கு போய் உணவெல்லாம் கொடுக்குறோம். எப்படிதான் இருந்தாலும் கட்டாயம் 100% பேபியை சுத்தி தான் இருக்கும். எல்லா குழந்தைகளுக்குமே கொடி கட்டாயம் உடம்பு சுத்தி தான் இருக்கும். 170 பேருக்கு 60 சென்டிமீட்டர் இருக்கும், 50லேருந்து 60 சென்டிமீட்டர், அதாவது 2 அடி. கொஞ்சம் பேருக்கு அதோட கூட 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் பேருக்கு 20லேருந்து 10 சென்டிமீட்டர் கூட இருக்கும். ஷார்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எப்படி ஏதோ கண்டுபிடிச்சிட்டு மாமனுக்கு ஆகாது சித்தப்பாக்கு ஆகாது அப்படின்னு சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி சிசேரியன் பண்ணிக்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு பயத்தினால பண்ணிக்கிறாங்க தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. கட்டாயம் இது கவர்மெண்ட்ல நடக்காதுன்னு நினைக்கிறேன், வெறும் பிரைவேட்ல நடக்கிற விஷயம். இனிமேல் கொடி சுத்தி இருந்தாலும் நார்மல் எடுத்துக்கோங்க. நார்மல் தான் உங்களோட லைஃப்க்கு ரொம்ப சேஃப். பேபியும் ஹாப்பியா இருப்பாங்க. கோடியில ஒரு குழந்தை கழுத்துல நஞ்சு சுத்தி இருக்குன்ட்டு இறந்திருக்குன்னு புக்ஸ்ல படிச்சிருக்கோம். கழுத்தை சுத்தி இருக்குன்னு எந்த குழந்தை இறக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நஞ்சு இருக்கிற வரைக்கும் குழந்தைக்கு பிரெயினுக்கு எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் கரெக்டா இருக்கும். லங்ஸ் குழந்தை பிறந்த பிறதான் விரியவே ஆரம்பிக்குது. சோ தவறான மூட நம்பிக்கையை என்னைக்குனாலும் பை பை சொல்லிடலாம் இல்லையா? விபேக் பத்தி நிறைய பேர் கேட்டுங்க. விபேக்னா என்ன? சிசேரியன் ஆனவங்க அடுத்தது நார்மல் டெலிவரி பெற்றுக்குன்னா என்ன பண்ணணும்? யாருக்கு விபேக் ஆகும்னா, நேச்சுரலா பெயின் அதுவா வரணும், நம்பர் 1. நம்பர் 2, பேபியோட ஹெட் இந்த இடத்துல சிசேரியன் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம வயிற்றுல வந்து இந்த இடத்துல சிசேரியன் பண்ணுவாங்க, பொக்குள்ளது கீழே இந்த இடத்துல பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கும் கீழே பேபி ஹெட் இறங்கிருக்கணும். ஸோ அதுக்கும் கீழே பேபி ஹெட் இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தாராள விபேக் பண்ணலாம். பட் எப்போ இறங்கும்? சிலவங்களுக்கு 37 வீக்ஸில் இறங்கும், சிலவங்களுக்கு 39 வீக்ஸில் இறங்கும். அதாவது டேட்டுக்கு ஒரு வாரம் முன்னாடி இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் அந்த இடத்துல வந்து டாக்டர்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க. டேட்டுக்கு 2 வீக்ஸ் முன்னாடியே தலை கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு. நம்பர் 2, உள் பரிசோதனை பண்ணும்போது கர்ப்பப்பை வாய் மைல்டாக திறந்து கொடுக்குது, இல்லாட்டி சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரைட் கேண்டிடேட் ஃபார் விபேக். அவங்களுக்கு சாதாரணமாகவே நார்மல் டெலிவரி ஆகிடும். ஸோ விபேக் வந்து சேஃபானது ப்ரொவைடட் பேபியும் ரெடியாக இருந்துச்சுன்னா. ஸோ பேபி ஹெட்டு அந்த சிசேரியன் செக்ஷனுக்கு கீழே வந்துடணும், நேச்சுரலாக உள்ள பெயினும் வரணும். 3வது, ரேர் பிளட் குரூப்பாக இருக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு விபேக்குள்ள சிம்பிளான ஸ்டெப்ஸ்.